விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிஷாந்த் ஞாபகத்தமாக கொலின்ஸ் விளையாட்டுக் கழகம் நடத்தும் இடைவந்தாட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கலைமதி விளையாட்டுக் கழகமும் ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகமும் இருக்கின்றன. அந்த இறுதி ஆட்டத்தை நின்று பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். விளையாட்டுக் கழக வீரர்கள், திசா நற்பணிமன்ற உறுப்பினர்கள், திசா குடும்ப உறுப்பினர்கள் சாகிதா வீரர்கள் அரங்க நோக்கி வரவழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திசா பிறந்த தினத்தை முன்னிட்டு பிடிக்குது. மங்கள விளக்கினை ஏற்றி வைத்து இருவரையும் மந்திரித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து வேலுப்பிள்ளை நிர்மலாதேவி அவர்களை அன்புடன் அழைத்து தொடர்ந்து இன்றைய இறுதிப் போட்டியில்
போட்டியானது 1-0 என்ற அடிப்படையில் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. என்ன போடுங்க சரி சவால்களை வந்து சுட்டிக்காட்டுவது எமது உறுப்பினர்களை குறை கூறுவதாக அர்த்தமில்லை. எமது நற்பணி மன்றமானது நண்பனுடைய நினைவுகளை சுமந்து நீண்ட காலம் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரமே இங்கே நாங்கள் சவால்களை குறிப்பிடுவது வழமை. கூறிக்கொள்வதோடு இந்த இடத்திலே வடமாடு ஸ்ரீனுடைய செயலாளர் அவர்கள் மிக சிறந்த ஒரு உரையினை ஆட்சி சென்றிருக்கின்றார். விளையாட்டு உலகம் தொடர்பாகவும் எதிர்கால விளையாட்டிற்கு இந்த கழகங்களுடைய பங்களிப்பதாக இருக்க வேண்டும் என்பதை கூறி சென்றிருக்கிறார். ஆகவே நான் அந்த மட்டத்திலே என்னுடைய கவனத்தை செலுத்தாமல் அவர் சொல்லி சென்ற ஒரு விடயத்தை திரும்பியும் நான் அழைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இலங்கை இளைஞர் சம்மேளனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு வீரர்கள் மிக உச்சகட்ட தங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டும்.
அதற்குள்ளாகதான் நாங்கள் சர்வதேச போட்டிகளிலே பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமாக இந்த முறை ஆரம்ப விஷயத்தில் கூட நாங்கள் பார்த்து 16 நட்பணி மன்றத்தினால் நடத்தப்பட்ட திசாந்த் ஞாபகார்த்த உதவத்தாற்ற சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியின் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசளிப்பு விழாவுக்கு தலைவர் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட வடமராட்சி லீக்கினுடைய செயலாளர் திரு மோகந்தன் அவர்களே மற்றும் பருத்தித்துறை தபால் அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பருத்தித்துறை உதவத்தாட்ட லீக்கினுடைய செயலாளர் திரு அருளானந்த சோதி அவர்களே, நெல்லியடி போலீஸ் பொறுப்பு அதிகாரி சிறப்பு விருந்தினர்களே, கௌரவ விருந்தினர்களே, 2 விளையாட்டு கழகங்களைச் சேர்ந்த கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ், நவுண்டில் கலைமதி விளையாட்டு கழக வீரர்களே, உதவத்தாட்ட ஆர்வலர்களே, எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒரு நண்பன் மறைந்து 5 ஆண்டுகளாகியும் ஒரு நினைவாக ஒரு நட்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மன்றமாக இந்த உதவந்தாட்ட சுற்றுப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த திசாந்த் நட்பணி மன்றத்தை நான் பாராட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு இளைஞர்கள் பலர் திசை மாறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்த இளைஞர்கள் இவ்வாறு நட்பணியை ஆற்றி சமூக கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பது உதவந்தாட்ட விளையாட்டு உலகத்துக்கு மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே இவ்வாறான சிறப்பான பணிகள் தொடர வேண்டும். அதே போல திசாந்த் அவர்களுடைய அந்த நினைவாக அவர் விளையாட்டுக்கும் ஏற்க சமூகத்துக்கும் கொண்டிருந்த உணர்வுகளுக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த செயற்பாடுகள் சென்றோடு இருக்கின்றன. வடமராட்சி மண்ணிலிருந்து தேசிய சர்வதேச போட்டிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இவ்வாறான சுற்றுப் போட்டிகள் வழங்கி நிற்கின்றன. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த வடமராட்சி மண்ணிலே இருக்கக்கூடிய 2 லீக்குகளும், அது வடமராட்சி உதவந்தாட்ட லீக்காக இருக்கட்டும், பருத்தித்துறை உதவந்தாட்ட லீக்காக இருக்கட்டும், வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருக்கக்கூடிய லீக்குகளிலே பிரதான இடத்தை வகிக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல, இன்னும் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லீக்குகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வடமராட்சி மண்ணிலே உதவந்தாட்டத்துறை மாத்திரமல்ல, சகல விளையாட்டுத் துறைகளிலும் மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுத்து இந்த இளைஞர்களை, இளைய சமுதாயத்தை ஒரு நட்பிரதிகளாக வாழ வைக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உதவந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்து கௌரவித்ததற்காக நன்றியை கோரி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இடம்பெறும் தொடர்ந்து